ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். உங்ககிட்ட லெஃப்ட் ஓவர் இடியாப்பம் இருக்கா? அப்போது இன்றைக்கி நம்ம செம்ம ஃப்ளேவரான இடியாப்பம் எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஒரு தடவை ட்ரை பண்ணினா மறுபடியும் இடியாப்பம் மிச்சம் வச்சுட்டு இதை தான் பண்ணுவீங்க. 10 நிமிஷத்தில் செம்ம டேஸ்டியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இடியாப்பத்தை கையால் சின்ன சின்ன பீசஸாக உதிர்த்து வச்சுக்கலாம். ரொம்ப பவுடர் மாதிரி உதிர்த்தா டெக்ஸ்டர் போயிடும். அதே சமயம் பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் கூட மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகாது. அதனால் சின்ன சின்ன ஸ்ட்ராண்ட்ஸாக உதிர்த்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 2 முட்டை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மேலே கொஞ்சம் கட்ஸ் போடுறேன். இப்படி கட்ஸ் போடுறதுனால மசாலா எக்குள்ளே கொஞ்சம் அப்சர்வ் ஆகி சாப்பிடும்போது நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது பேனில் 3 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதோட 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்குறது பிரியாணிக்கு ஒரு ரிச் அரோமா கொடுக்கும். அதோட 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கணும். டீப் ப்ரௌன் ஆக வேண்டாம். அப்போ தான் ஸ்வீட் டேஸ்ட் பேலன்ஸாக இருக்கும். பிரியாணி கலரும் நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதக்கியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அதோட 2 கிராம்பு, அப்புறம் 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் தான் பிரியாணிக்கு அந்த கிளாசிக் அரோமா கொடுக்கும். அடுத்தது 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் ரா டேஸ்ட் இருக்காது. இப்போ ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த காம்பினேஷன் தான் பிரியாணி ஃப்ளேவரை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த மசாலாவை நல்லா வதக்கணும். அப்போ தான் ரா ஸ்மெல் போயிட்டு நல்லா ஃப்ளேவர் ரிலீஸ் ஆகும். இப்போது இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறதுனால மசாலா நல்லா பிளெண்ட் ஆகி முட்டை மேலே கோட் ஆகுறது ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் பாயில் ஆக விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதோட 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். ரொம்ப அதிகம் வேணாம், கொஞ்சம் போதும். இது ஃப்ளேவரை பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். மசாலாவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட்ஸ் போட்டு வச்சுருக்க அந்த எக்கை இதில் சேர்த்துக்கிறேன். எக்கு மேலே இந்த மசாலா நல்லா கோட் ஆகிற வரை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ லோ ஃப்ளேமில் மூடி 2 நிமிஷம் வைக்கிறேன்.
இந்த நேரத்தில் முட்டை மசாலா ஃப்ளேவரை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், மசாலா எல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகியிருக்கு. ஒரு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம உதிர்த்து வச்சுருக்க இடியாப்பம் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லா மசாலாவும் ஈக்குவலாக கோட் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ண இடியாப்பம் மசி ஆகிடும். அதனால் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா எல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ராண்டுக்கும் நல்லா கோட் ஆகணும். அதனால் கொஞ்சம் நேரம் எடுத்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணுறேன். இப்போவே செம்ம அருமா வருது. சாதாரண இடியாப்பம் கொஞ்சம் நேரத்தில் இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக மாறிடுச்சு. கலரை பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ராண்டும் மசாலாவோட நல்லா கோட் ஆகியிருக்கு. எக்கும் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆகியிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம செம்ம ஃப்ளேவரான இடியாப்பம் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதை சர்விங் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். சுட சுட சர்வ் பண்ணும்போது தான் இதோட அரோமா இன்னும் நல்லா தெரியும். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இப்படி ஒரு டேஸ்டி ரெசிபி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கேஷ்யூஸ் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இந்த க்ரன்ச்சு தான் டிஷ்ஷுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் டெக்ஸ்சர் கொடுக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை கார்னிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இடியாப்பம் எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. முக்கியமாக இது ரைஸ் பிரியாணி மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்காது, லைட்டாக இருக்கும். ஆனால் பிரியாணி சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபுல்லாக கிடைக்கும். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு கூட சூப்பராக செட் ஆகும். வீட்டில் இடியாப்பம் மிச்சம் இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படி டேஸ்டி ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.